ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் சின்சியராக அட்டன் பண்ண பாருங்கள். இதுதான் மிக இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதன் மூலமாக தான் வெளிப்படும். அதனால் இந்த டெஸ்ட்டை கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? சூரியன் உதிக்கும் நேரமா, ஏற்ற பாட்டு பாடுதலா, சந்திரன் தோன்றும் நேரமா, சூரியன் மறையும் நேரமா? இதற்கான சரியான விடை சூரியன் மறையும் நேரம். அடுத்தது 33. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? தவறானன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தான் தவறு. அது எது? காத்தலா, அரசனா, காற்றா, மயிலா? இதற்கான சரியான விடை காத்தல். அடுத்தது 34. சலவரை சாரா விடுதல் இனிதே. இதில் சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்ன? இதற்கான சரியான விடை deceitful person அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததா 35. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டா? இதில் எது சரியாக வரும்னு கரெக்டாக சொல்லுங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. அடுத்ததா 36. செயப்பாட்டு வினைச்சொற்றொடரை கண்டறிக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டதா? தச்சன் நாற்காலியை செய்தானா? நாற்காலியை செய்தவன் தச்சனா? நாற்காலியை தச்சன் செய்தான் அப்படிங்கிறது சரியான விடையா? இதற்கான சரியான விடை நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. ஆள்னு வந்தால் அது செயப்பாட்டு வினைத்தொடர். ஆள் பட்டது, இது இரண்டையும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்தாவே செயப்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் டேஸ். கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் டேஸ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பஞ்சித்தலை. இதுவே மாமுன் நேர் அப்படின்னா அது நேரொன்றிய ஆசிரியத்தலை. விலமுன் நிறை அப்படின்னா அது நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை. மாமுன் நேர் விலமுன் நிறை இது வந்துச்சுன்னா நேரொன்றிய ஆசிரியத்தலை, நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை. அதுவே இதை திருப்பி போட்டால் விலமுன் நேர் மாமுன் நிறை அப்படின்னு வந்துச்சுன்னா அது இயற்சீர் வெண்டலை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 38. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெருந்தோம்பி தேரினும் அக்தே துணை. கீழ்காணும் சொற்களுக்கு எதிர் சொல்லை கண்டறிக. என்னன்னு பார்த்தோம்னா, பரிந்து வெறுத்தா, பரிந்து விரும்பியா, தெரிந்து உணர்ந்தா, தெரிந்து ஆராய்ந்தா? இதற்கான சரியான விடை பரிந்து வெறுத்து என்பது எதிர் சொல்லா வந்திருக்கு. அடுத்தது மூதூர் எத்தனைக்குரிய ஊர்? குறிஞ்சியா, மருதமா, பாலையா, நெய்தலா? இதற்கான சரியான விடை மருதம். மூதூர் மருதம். 40. பின்வருவனற்றுள் ஈறுபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது எது? ஈறுபோதல் அப்படின்னா ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெடணும். அப்போ நெடுங்கடல் அப்படின்னா நெடுமை கூட்டல் கடல், அதுமாரி பிரித்து அது மை விகுதி கெடுதான்னு பாருங்கள். இதில் மை விகுதி கெடாமல் ஒன்று இருக்கும், அதுதான் எது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து இனமிகள், இது இரண்டிற்கும் வராதது எது அப்படிங்கிறது தான் சரியாக சொல்லணும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, செங்கடல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதை பிரித்தோம்னா செம்மை கூட்டல் கடல் அப்படின்னு வரும். இதில் மையை எடுத்துக்கிட்டோம்னா செம் கூட்டல் கடல் அப்படிங்கிறது வரும். செம் கூட்டல் கடல் அப்படின்னு வரும். இதில் இனமிகள் அப்படின்னா இரண்டையும் சேர்த்து எழுதுறது தான் இனமிகள்.
ஆனால் இதில் இம் வந்திருக்கு, இங்கு வரணும். அதனால் அதுதான் தவறான விடை. அடுத்ததா 41 பொருந்தாத இணையை கண்டறிக. வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதையை எழுதினாரா? தேவநாய பாவாணர் தமிழ் திருமணம் இது தவறா? திருவிகா சைவ திறவு அப்படிங்கிறது தவறா? பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை இது தவறா? இதில் தவறான விடை எது என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை அப்படிங்கிறது தான் தவறான விடை. மற்றது பாருங்கள். வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை எழுதியிருக்காரு. தேவநாய பாவாணர் தமிழர் திருமணத்தை எழுதியிருக்காரு. திருவிகா சைவ திறவை எழுதியிருக்காரு. அடுத்தது பின்வரும் நூற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. செரு செரு. இந்த ரூக்கு வித்தியாசத்தை பாருங்கள். செரு அப்படிங்கிறதுக்கு இந்த ரூக்கும் இதற்கான சரியான விடை என்னன்னு சொல்லுங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. செரு அப்படின்னா சண்டை, செரு அப்படின்னா வயல். இந்த இரண்டாவது செரு புக்லேயே இருக்குது. நியூ புக்லேயும் சரி, ஓல்டு புக்லேயும் சரி, 10th பாடத்தில் இது இருக்குது. புக் பேக் கொஸ்டினாவே. செரு அப்படின்னா வயல், வித்து அப்படின்னா விதை, யானார் அப்படின்னா புது உருவாய், வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. இது நச்சினையில் இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 43 அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது? அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது? இதற்கான சரியான விடை மாணிக்க வாசகர். 44 என்று முல தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார்? என்று முல தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார்? கூறியது யார் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. கம்பரா, பாரதியாரா, பாரதிதாசனா, வள்ளலாரா? இதற்கான சரியான விடை கம்பர். கம்பர் தான் என்று முல தென்தமிழ் என்று கூறினார். அடுத்ததா பதிதொரு புயல் பொலி தருமணி பனைத்தரு பருமணி பகரா நெர். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கு பொருள். இது ஒன்று தான் விடை. புயல் என்னும் சொல்லிற்கு என்ன பொருள் அப்படிங்கிறதான் கேள்வியே. இதற்கான சரியான விடை என்ன? இதற்கான சரியான விடை புயல் அப்படின்னா மேகம் என்பது பொருள். நீங்கள் காற்றுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் மேகம் வரும். 46 கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படிங்கிறத சொல்லணும். சோனா சோலையா, சோனா சிவப்பா, கானா மதிலா, மானா விலங்கா? இதற்கான சரியான விடை மானா விலங்கு. இதுதான் ரைட்டு. கானா தான் சோலை. கானா சோலை. இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த காத்தல் வரும். செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதியாரா, சுத்தானந்த பாரதியாரா, சோமசுந்தர பாரதியாரா, சுப்பிரமணிய சிவாவா? இதற்கான சரியான விடை சுப்பிரமணிய பாரதியார். 48 குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? சூளாமணியா, நாககுமார காவியமா, யசோதர காவியமா, நீலகேசியா? நீங்கள் ஆன்சரை சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கான சரியான விடை நீலகேசி. குண்டலகேசி. இங்கே கேசின்னு முடிஞ்சதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். நம்ம சூளாமணின்னு ஒவ்வொருத்தரும் நினைப்போம், ஆனால் இதற்கான எதிராக அந்த நூல் வாத நூல் நீலகேசி. அடுத்தது விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? இதற்கான சரியான விடை அபிதான சிந்தாமணி. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் சேர்த்து விளக்கம்
தந்த நூல் அபிதான சிந்தாமணி. அடுத்தது, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ராஜாஜி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. 51. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? இதிலேயே 2 கொஸ்டின் இருக்கு. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று யார் கூறினார் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. யாருன்னு பார்த்தோம்னா டி.கே. சிதம்பரம். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று டி.கே. சிதம்பரம் யாருடைய பாடலை கூறுகிறார் அப்படின்னும் கேட்பாங்க. அடுத்தது, திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? இதற்கான சரியான விடை எனது இலங்கை செலவு. இதுதான் பயண இலக்கிய நூல். அடுத்தது, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யார்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று பாடியவர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா அது மூசி கீரனார். மூசி கீரனார். இவருக்கு தான் கவரி சேரல் இரும்புரை கவரி வீசியிருப்பார். ஞாபகம் வச்சுங்க. அசதியாக இருந்தபோது இவர் கட்டிலில் தூங்கிட்டு இருந்ததாகவும் அதனால் அவருக்கு கவரி வீசியவரும் சேரல் இரும்புரை அப்படின்னு சொல்லப்படுது. 54. சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல். சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது திருவிளையாடல் புராணம். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருநாவுக்கரசர் வரலாறா, திருஞான சம்பந்தர் வரலாறா, சுந்தரர் வரலாறா, காரைக்கால் அம்மையார் வரலாறா? நீங்கள் இந்த மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இதற்கு நிறைய பேர் தவறான விடை தான் அளிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதற்கான சரியான விடை திருஞான சம்பந்தர் வரலாறு. நம்ம எல்லாரும் திருநாவுக்கரசர்னு தான் நினச்சிருப்போம். ஆனால் விரிவாக கூறினது திருஞான சம்பந்தர் வரலாறு தான். 56. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருச்செங்குன்றமா, திருவெண்ணெய்நல்லூரா, திருச்செந்தூரா, திருவாரூரா? இதற்கான சரியான விடை திருவெண்ணெய்நல்லூர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். அடுத்ததா, எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர். ஞாபகம் வச்சுங்க, புது கவிதைகளை படைத்தவர். இதற்கான சரியான விடை தருமு சிவராமு. தருமு சிவராமு. அடுத்ததா, மனிதர்களின் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர். ஈஸ்வரலீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை பிச்சமூர்த்தி. முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்? முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை குமரகுருபரர். குமரகுருபரர். அடுத்தது, இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுவர் யார்? யாருக்கு எல்லாரும்
சரியான பதில் அளிச்சிருவீங்க. இதற்கான சரியான விடை சீர்காழி ஈரா அரங்கநாதன். இவரோட பிறந்த நாள் எப்போன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 9. இவரோட பிறந்த நாள் தான் இந்திய நூலக தினமாக கொண்டாடிட்டு வரோம். இந்திய நூலக தினமாக கொண்டாடிட்டு வரோம். 61. தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 39, 32, 30, 36. இதற்கான சரியான விடை 36 படலங்கள். 36 படலங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி கொஸ்டின் எடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நான் அதற்கு தகுந்தாற் போல் கொஸ்டினை சொல்லுவேன். நன்றி.